ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதியமான் டீம். இந்த வீடியோவில் பர்சன்டேஜோட அடுத்த பார்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சதவீதம் பார்ட் 2. ஸோ பேசிக்கில் வந்து நம்ம நம்பர்ஸ்க்கு வந்து வேல்யூஸ் தெரியணும் அப்படின்னு பார்த்துருந்தோம் பர்சன்டேஜுக்கு. ஸோ 1 அப்படிங்கிறது 100%, ஸோ 1/2 அப்படிங்கிறது 50%, 1/3 அப்படிங்கிறது 33.33%. ஸோ இந்த வேல்யூலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வேல்யூ தெரிஞ்சிருந்தா நம்ம எப்படி வந்து கணக்குகளை வந்து எளிமையாக பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாமில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடியது, எல்லா எக்ஸாம்லேயுமே இந்த மாதிரியான சம் வந்து கேட்கக்கூடிய சம் தான் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன மாதிரியான சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சில பேசிக்ஸ் வந்து பார்த்துடலாம். இப்போது 20% ஆஃப் எக்ஸ் அப்படின்னா நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம்? 20% எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 20/100 இன்ட்டு எக்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ ஸோ அது வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதாவது 20% ஆஃப் எக்ஸின் 20% அப்படின்னு கேட்டாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா எக்ஸின் 20% அப்படின்னு கேட்டாங்கன்னா 20/100 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லையா? இதே 700 700% ஆஃப் எக்ஸ், இல்லை 500% ஆஃப் எக்ஸ், இல்லை 400% ஆஃப் எக்ஸ், 200% ஆஃப் எக்ஸ், அதாவது அது எப்படி எழுதலாம்? 500% ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன எழுதுவோம்? 500/100 இன்ட்டு எக்ஸ். ஸோ இதுவும் ஒன்று தான், 5x அப்படிங்கிறதும் ஒன்று தான் இல்லையா? ஸோ நடுவில் இந்த ஸ்டெப் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டெப் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப் தான் நமக்கு வந்து தேவையில்லாத ஸ்டெப். ஸோ 400% ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா 400/100 இன்ட்டு எக்ஸ். ஸோ இது நத்திங் பட் என்ன? 4x அப்படிங்கிறத நம்ம வந்து 400/100 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இந்த 4x அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சால் டைரெக்டாக நம்ம வந்து பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ இது தமிழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200% ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸின் 200% என்ன அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? 200% என்ன? ஸோ அது எப்படி எழுதுவீங்க? 200/100 இன்ட்டு எக்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய சில பேசிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் எழுதுவோம். ஸோ 11% ஆஃப் 625 625 11% 11% ஆஃப் 625 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 625 11% என்ன அப்படிங்கிறத கேள்வி. அது 625 11% என்ன அப்படிங்கிறதான் கொஷினு. சரிங்களா? அப்போது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஸோ நார்மலாக நம்ம எல்லோரும் கால்குலேட் பண்ணுற ட்ரெடிஷ்னல் மெத்தடில் கால்குலேட் பண்ணால் 11/100 இன்ட்டு 625 எழுதுவோம் இல்லையா? ஸோ இதில் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இது வந்து எல்லோரும் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ இது வேறு மாதிரி எப்படி நம்ம சிம்பிளிஃபைட் ஃபார்மேட்டில் வந்து இந்த பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணலாம், சதவீதம் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11% அப்படிங்கிறது என்ன? பிரித்து எழுதுங்க. 10% + 1% இல்லையா? ஸோ 11% இருக்கிறதுனால ஈஸியாக நாம் வந்து அப்படியே கால்குலேட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிக்காங்க. ஸோ 10% அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதனுடைய 10% அப்படிங்கும்போது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்பீங்க இல்லையா? 62.5. 1% அப்படிங்கும்போது 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைப்பீங்க, 6.25. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் வரக்கூடியது தான். ஸோ 10% + 1% ஆட் பண்ணி வரக்கூடியது தான் 11% இல்லையா? 68.75%. ஸோ 68.75. ஸோ 11% அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இந்த மெத்தடில் கால்குலேட் பண்ணும்போது நம்ம ஈஸியாக இந்த பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ 11% கால்குலேட் பண்ணும்போது நீங்கள் 625
மல்டிப்ளை பண்ணால் போட்டுடலாம். ஸோ இன்கேஸ் ஸோ எங்கே கஷ்டமான கேள்வி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 11% ஆஃப் 180 அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ நீங்கள் 11/100 இன்ட்டு 180 பண்ணிங்கன்னா கேன்சல் பண்ணிட்டு ஸோ 198 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போகும், ஸோ ஒரு ஜீரோ இருக்கும். ஸோ 19.18 எழுதுவீங்க. ஸோ இதே நம்ம மெத்தடில் போட்டோம்னா 11% ஆஃப் 180 அப்படின்னு கேட்டாங்கன்னா 10% ப்ளஸ் 1%. 10% என்ன 18, 1% அப்படிங்கிறது 1.8, ஸோ 19.8. ஸோ இதுலேயும் ஆன்சர் வரும். ஸோ எங்கே இதில் டிஃபிகல்ட்டியான லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே நமக்கு கஷ்டமான வேல்யூஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11%க்கு பதிலாக 11.5% ஆஃப் 180 அப்படின்னு கேட்கும்போது, ஸோ இப்போ நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்கும். ஸோ அப்போது தான் நமக்கு வந்து, ஏன்னா நம்ம ஆல்ரெடி 10% இந்த மெத்தட் எப்படி கால்குலேட் பண்ணால் 10% ப்ளஸ் 1% ப்ளஸ் 0.5% நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 10% அப்படிங்கிறது 18, 1% அப்படிங்கிறது 1.8, ஸோ அதில் பாதி தான் 0.5%, 0.9. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வரக்கூடியது தான் ஆன்சர். ஸோ 19.8ல் 0.9 மட்டும் ஆட் பண்ணால் 0.5%க்கான வேல்யூ ஆட் பண்ணால் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் இந்த ஆன்சர் 20.7. ஸோ இதுதான் வந்து 11.5%ஓட வேல்யூ. சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வந்து கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பெரிய வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நம்பர்ஸை வந்து உங்களுக்கு ஈஸியாக பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுற மெத்தடில் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் increases by 500% அப்படின்னா 500% அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ அதனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும் 6x, அதாவது x becomes 6xஆக மாறிடுது. சரிங்களா. இது x increases to 500% அப்படிங்கும் போது x வந்து 5xஆக மாறும் இல்லையா. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 500%ஆக மாறி இருக்கு அப்படின்னா x is equal to 5x வந்து 5xஆக மாறி இருக்கும். ஸோ வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. 500% அதிகரிக்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்லேருந்து 500% அதிகரிச்சிருக்குது. அப்படிங்கும்போது எக்ஸ் வந்து 6xஆக கன்வெர்ட் ஆகும் இல்லையா. இதே எக்ஸ் இன்க்ரீசஸ் டு 500%, எக்ஸிலிருந்து 500% மாறி இருக்கு அப்படிங்கும்போது எக்ஸ் வந்து 5xஆக மாறும். ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இப்போ ஒரு 40 இன்க்ரீசஸ் பை 500% அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸோ இனிஷியலாக நமக்கு வந்து எக்ஸ் வந்து 40 இருந்தது. அடுத்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது என்னென்னா 5xஆ, அதாவது இன்க்ரீசஸ் பை, அதாவது 500% அதிகரிச்சிருக்காங்க. 500% அதிகரிச்சிருக்காங்களா, 500%க்கு அதிகரித்திருக்காங்களா அப்படிங்கிறத தான் நீங்கள் வந்து இங்கே கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 500% அதிகரிச்சிருக்கோம், 500%ஆல் அதிகரிச்சிருக்கோம் அப்படின்னா 6xஆக கன்வெர்ட் ஆகும். ஸோ நம்ம பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ஸோ இன்க்ரீசஸ் பை 500 அப்படிங்கும்போது ஜஸ்ட்டு என்ன வேல்யூ 6 × 40 நம்ம போடுவோம். ஸோ 280 அப்படிங்கிறது தான் அதனுடைய வேல்யூ. இது எக்ஸ் இன்க்ரீசஸ் டு 500%, ஸோ 40 இன்க்ரீசஸ் டு 500% அப்படின்னா 5 × 40, ஸோ 200. சாரி, இது வந்து 6 × 4 240, ஸோ இது வந்து 200. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து அதனுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம், இவ்வளோ சதவீதம் அதிகரிக்கிறோம், 200% அதிகரிக்கிறோம், 100% அதிகரிக்கிறோம், 200% அதிகரிக்கும் போது என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் வந்து இப்படி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து
ஒரு சில எக்ஸாம்பிள் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்விகள், அதாவது ஏயின் வருமானம் இவ்வளவு அதிகரித்தால் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எவ்வளவு குறைவாக இருக்கும். ஸோ இது போன்ற கணக்குகள், ஒரு வேல்யூ அதிகரிச்சுட்டு இன்னொரு வேல்யூவை குறைத்து சொல்லும் போது பர்சன்டேஜ் அதிகரிக்குமா குறையுமா அப்படின்ற கேள்விகள் எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் குரூப் டிஏ சம்மந்தமான அனைத்து வீடியோக்களும் கிடைக்கும்.